5 சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இது அத்தனையுமே திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு முனைப்போடு இருக்காங்க. ஆனா திமுக விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. இடைத்தேர்தல் என்பதற்காக நாம் பின்வாங்கி விடக்கூடாது அப்படின்னு மைசூர்ல ரூம் போட்டு சிந்திக்கிறாங்களாம். ஐயோ, இடைத்தேர்தலா, வேண்டவே வேண்டாம், மறுபடியும் 3வது இடமா அப்படின்னு அதிமுக பின்னால போகுது அப்படின்னு செய்திகள். எங்க அந்த 4 தொகுதிகள், ஒரு தொகுதி திரு விஜய் ராஜினாமா செஞ்சது, மற்ற 4 தொகுதிகள் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கால சேர்ந்து ராஜினாமா பண்ணது. அது 4மே அதிமுக தொகுதிங்க, போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய பேர் அறிவுரை சொல்றாங்களா. நோ, இப்படிதான் சொல்வீங்க, தேர்தல் சமயத்திலே நீங்க எல்லாரும் ஓடிடுவீங்க, கடைசியில 11 தோல்வி 12 தோல்வி அப்படி சொல்லி நான் தானே பேர் வாங்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாருன்னு கேள்விங்க. அதனால அதிமுக போட்டியிடுவதற்கு தயங்கலாம். திமுக கூட ஆளும் கட்சி அராஜகத்தை கண்டு நாங்களும் பின்வாங்குகிறோம் சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னங்க, பின்வாங்குற கட்சி ஆயிப்போச்சே அப்படின்னு ஆயிரும். நிக்கிறோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னு திமுக தலைமைக்கு எல்லாம் நம்பிக்கை தராங்களா. ஆனா மாவட்ட செயலாளர்கள் தான் ரொம்ப ரொம்ப தயங்குறாங்களா. நிக்க சொல்வீங்க, அப்புறம் தோத்துட்டா அப்புறம் அறிவாலயத்தை கூப்பிட்டு திட்டுவீங்க, வேண்டவே வேண்டாம் நினைக்கிறாங்களாம். விட்டுவிடக்கூடாது, எதையும் நாம கை நழுவி விட்டுவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்களாம். அதுக்காக ஊழல் புகார்களை படிக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளை முன்னால வைக்கிறாங்க. எங்க அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை ஏன் செயல்படுத்தல அப்படின்னு, அவங்க திட்டம் ஏன் செயல்படுத்தலன்னு உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்துல கடுமையா கருத்துக்களை பதிவிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த கமிஷனர் இல்லாம போச்சுன்னு நிறைய செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் தாவேக்காவுக்கு சாதகமா இருக்கும், திரு விஜய்க்கு சாதகமா இருக்கும். 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக தாவேக்கா உருவாக்கி கொள்ளும்.